ஓவர் சப்ளை பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது இது வந்து ஒரு இஷ்யூ தான். அண்ட் இதோட டீட்டெயில்ஸ் அண்ட் இதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஷுபாஸ் வேர்ல்ட். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். பிரெஸ்ட் ஃபீடிங் மம்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஓவர் சப்ளை அப்படிங்கிறது வந்து டெம்பரரியாவது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. பட் சில பேருக்கு நேச்சுரலாகவே ஓவர் சப்ளை ஆஃப் பிரெஸ்ட் மில்க் இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஹைப்பர் லாக்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஓவர் சப்ளை ஆர் ஹைப்பர் லாக்டேஷனுக்கு மீனிங் என்னன்னா, உங்க பாடி வந்து குழந்தைக்கு தேவையானதை விட அதிக மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஏர்லி பிரெஸ்ட் ஃபீடிங் டேஸ் இருக்கும் இல்லையா, நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் ஆரம்பித்து உங்கள் பேபி வந்து ஃபியூ வீக்ஸ் ஓல்டாக இருக்கிற போது நீங்கள் எல்லாருமே இந்த ஓவர் சப்ளையை டெம்பரரியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா உங்கள் உடம்பு வந்து உங்கள் குழந்தைக்கு தேவையான மில்க் எவ்வளோ அப்படிங்கிறத கேஜ் பண்ணும், மெஷர் பண்ணும், இந்த ஃபிகர் அவுட் பண்ணும் நம்ம உடம்பு. அந்த ப்ராசஸ் வந்து நடக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஓவர் சப்ளை இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பிரெஸ்ட் ஃபீடிங் வீடியோஸில் பார்த்த மாதிரி முதல்ல மில்க் வர்றதுக்கே ஒரு 3 to 5 days ஆகிடும் நிறையா பேருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் மில்க் வந்த அப்புறம் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு என்கார்ஜ்மெண்ட் இருக்கும். மில்க் வந்து ஒரு சைடு ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு லீக் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஆனால் அது வந்து கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி ஒரு 4 to 6 weeks வரும்போது 1 to 1.5 months ஆகிற டைமில் அந்த ஓவர் சப்ளைங்கிறது வந்து சரியாயிடும். அண்ட் உங்கள் உடம்பு வந்து உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு மில்க் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி தான் நிறையா பேருக்கு இருக்குது. பட் ஒரு சில பேருக்கு அப்படி இருக்கிறது இல்லை. அந்த ஓவர் சப்ளைங்கிறது எப்பவும் இருந்துகிட்டே இருக்குது. 1 மாதம் 2 மாதம் ஆனப்புறம் கூட அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் டைம் ஃபுல்லாகவே இந்த ஓவர் சப்ளை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. OMER அப்படின்னு சொல்றாங்க. இந்த OMERோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஓவர் ஆக்டிவ் மில்க் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். அது வந்து ஃபாஸ்ட் லெட் டவுனுக்கான அந்த ஒரு டேர்ம் தான். அது பேபிக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மில்கோட ஃப்ளோ வருது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளோ வரும்போது அந்த லெட் டவுன், அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும். அண்ட் குழந்தை வந்து திணற ஆரம்பிச்சிடுவாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து இருமல் வந்துடும், பொறை ஏறிடும். ஏன்னா திடீர்னு நிறையா மில்க் வரும்போது குழந்தையால் வந்து முழுங்க முடியாமல் அவங்க திணறுவாங்க. அதுதான் அதுக்கான சிம்டம். அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும், நம்மளுக்கு வந்து மில்க் வந்து லெட் டவுன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த OMER ப்ராப்ளம் இருக்கிற விமெனில் வந்து அவங்களுக்கும் ப்ராப்ளம், அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் மம்க்கும் அதனால் சில இஷ்யூஸ் இருக்குது. அண்ட் குழந்தைக்கும் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. இந்த ஃபாஸ்ட் லெட் டவுன் அண்ட் ஓவர் சப்ளை ஆஃப் மில்க் இருக்கும்போது குழந்தை வந்து கேக் ஆவாங்க, சோக் ஆவாங்க. அதாவது குழந்தைக்கு வந்து பொறை ஏறிடும். பொறைக்கு ஏறுதுன்னு சொல்கிறாங்கல்ல, பொறை ஏறி இருமி பாலை துப்பி, இல்லைனா வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல் தலையை வந்து பின்னுக்கு இழுத்துட்டு போய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பொறை ஏறி இரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அந்த மில்க் ஃபாஸ்ட்டாக வரும்போது வேகமாக அந்த பாலோட லெட் டவுன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது நிறையா மில்க் வரும்போது அவங்க வந்து வேகமாக முழுங்கி அதோட சேர்ந்து காற்றையும் முழுங்கிடுவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும், ரொம்ப கேஸியாக இருப்பாங்க குழந்தை. வயிறில் நிறையா கேஸ் சேர்ந்துடும் அதனால. அண்ட் அவங்க வந்து வயிறு வலியில் வந்து அழ ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக முழுங்கும் போது குழந்தை வந்து நிறையா 4 மில்க் எடுத்துக்குவாங்க. ஆனால் அதோடையே அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். ஏன்னா நிறையா மில்க் ஸ்வாலோ பண்ணும்போது அதோட சேர்ந்து காற்றையும் ஸ்வாலோ பண்ணும்போது போரும் அப்படின்ற மாதிரி நிறுத்திடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஹைண்ட் மில்க் அப்படிங்கிறத உங்களுக்கு கிடைக்காம போயிடும். வெறும் 4 மில்க் எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப வாட்டரி, அதாவது ரொம்ப டயரியா மாதிரி போகும். அண்டு சில குழந்தைங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் மோஷன் போகும், நொரையா மோஷன் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் வந்து குழந்தை நிறையா 4 மில்க் எடுத்துக்கிறாங்க. அதாவது 4 மில்க்குங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வர்ற மில்க். அண்ட் லாஸ்ட்டில் வரக்கூடிய அந்த ரிச்சான ஃபேட்டி மில்க், ஹைண்ட் மில்க்னு சொல்கிறோம், அந்த ஹைண்ட் மில்க் வந்து அவங்களுக்கு கிடைக்காமலே போயிடுது.
மாமுக்கு, அதாவது பிரெஸ்ட் ஃபீட் பண்ணக்கூடிய அந்த அம்மாவுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா என்கார்ஜ்மெண்ட். என்கார்ஜ்மெண்ட்னா என்ன? பால் கட்டிக்கிறது. பால் கட்டிட்டு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும் பிரெஸ்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். கிளாக்டு மில்க் டக்ட்ஸ், அதாவது அந்த பால் வரக்கூடிய அந்த டக்ட்ஸ் இருக்கும்ல பிரெஸ்ட்ல, அது வந்து கிளாக் ஆயிக்கும், அடைச்சிக்கும். அண்ட் அதில் வந்து ஒரு கட்டி மாதிரி வந்து வலிக்க ஆரம்பிக்கும். மாஸ்டைட்டிஸ் அப்படின்ற ஒரு அதாவது அது இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அது மாஸ்டைட்டிஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த லெட் டவுன் வரும்போது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சைட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு சைட் பிரெஸ்ட்லேருந்து அவங்களுக்கு மில்க் வந்து லீக் ஆகிக்கிட்டே இருக்கும், ஊற்றிட்டே இருக்கும். ஓவர் சப்ளை ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் வந்து இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம்? அஃப்கோர்ஸ் எகெயின் எல்லா நியூ மம்ஸ்க்கும் அந்த 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் டெம்பரரியாக இந்த மாதிரி கொஞ்சம் ஓவர் சப்ளை இருக்கலாம். அது வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு 6 வாரம் ஆகும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சரியாயிடும். பட் ஒரு சில பேருக்கு இந்த ஓவர் சப்ளை ப்ராப்ளம் கண்டினியூ ஆகும் இல்லையா, அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். கோல்ட் காம்ப்ரெஸ், அதாவது ஐஸ் பேக்ஸ் வைக்கலாம் நீங்கள் பிரெஸ்ட்ஸ் மேலே. ஃபீடிங்க்கு நடுவில் அப்பப்போ ஒத்தடம் மாதிரி ஐஸ் பேக் வைக்கலாம் உங்களோட பிரெஸ்ட்ஸில். செகண்ட் டிப், ஃபீடிங்க்கு முன்னாடி அந்த ஃபாஸ்ட் லெட் டவுன் வருதுல்ல, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கோசரம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஹேண்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் மில்கை, இல்லை ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு மட்டும் பம்ப் பண்ணிவிட்டு அந்த ஃபாஸ்ட் லெட் டவுனை மேனேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கலாம். 3வது டிப், ரொம்ப கேப் விடாமல் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி ஃபீட் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் அப்படி ஃபீட் பண்ணும்போது ஒரே பிரெஸ்டில் 2 ஃபீட்ஸ் நீங்கள் பண்ணிக்கணும். அண்ட் அப்படி பண்ணும்போது அந்த இன்னொரு பிரெஸ்ட்டை பாதி மட்டும் பம்ப் பண்ணால் போதும். அவ்வளோ மில்க்கும் நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பம்ப் பண்ணிக்கோங்க அந்த இன்னொரு பிரெஸ்ட் வந்து பால் கட்டிக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த 2 ஃபீடு ஒரே பிரெஸ்ட்டில் பண்ணுறது அப்படி ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு அந்த மில்கோட குவான்டிட்டியை ரெடியூஸ் பண்ணும். பிளாக் ஃபீடிங்னு சொல்கிறாங்க, அது இன்னமும் எஃபெக்டிவ். அதாவது ஒரு சைடு பிரெஸ்ட்லையே நீங்கள் அடுத்த 3 மணி நேரத்துக்கு இல்லை 4 மணி நேரத்துக்கு ஃபீட் பண்ணணும். ஸோ அந்த 4 மணி நேர டைம்குள்ளார இல்லை 6 மணி நேர டைம்குள்ளார நீங்கள் வந்து திரும்ப திரும்ப குழந்தை அழும்போதெல்லாம் அந்த கொடுத்த பிரெஸ்ட்லேயே நீங்கள் திரும்பவும் பால் கொடுக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த 4 மில்க்குங்கிறதெல்லாம் போய், அதாவது அந்த ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய அந்த தண்ணியாக இருக்கக்கூடிய அந்த மில்க் வந்து போய் அதுக்கப்புறம் அந்த ரிச்சர் ஹைண்ட் மில்க் வந்து குழந்தைக்கு கிடைக்கும். நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், எய்தர் 3 hours ஆர் 4 ஆர் 5 ஆர் 6 hours. உங்களால் எப்படி முடியுதோ, எப்படி மேனேஜ் பண்ண முடியுதோ உங்கள் சுச்சுவேஷனுக்கு பொறுத்து. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பிளாக் ஃபீடிங் 4 ஹவர்ஸ்க்கு ஒரு சைட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இப்போ 12 மணினா இப்போ நீங்கள் ஃபீட் ஆரம்பிக்கிறீங்கன்னா 4 மணி வரைக்கும் குழந்தை எத்தனை வாட்டி அழுதாலும் நீங்கள் அதே சைடு ஆஃப் த பிரெஸ்டில் தான் ஃபீட் பண்ணுவீங்க. அப்போ வந்து அடுத்த சைடு வந்து பால் கட்டுமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த அடுத்த சைடை லைட்டாக கொஞ்ச நேரம் மட்டும் பம்ப் பண்ணி அந்த கட்டாமல் அந்த பால் கட்டுறதுங்கிறது நடக்காமல் கொஞ்ச நேரம் பம்ப் பண்ணி அந்த பெயினை ரிலீஃப் பண்ணுறதுக்கு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளாக் ஃபீடிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா FIL, ஃபீட்பேக் இன்ஹிபிட்டர் ஆஃப் லாக்டேஷன் நடக்கும். ஸோ உங்கள் பாடி வந்து ஓகே குழந்தைக்கு எந்த அளவு மில்க் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த மில்க் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணும். அண்ட் த வெரி லாஸ்ட் டிப், கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட அதை பற்றி பேசுங்க. ஓவர் சப்ளை இருக்குது உங்களுக்குன்னா, அண்ட் உங்கள் டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க ஒரு சில டிப்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி தேவைப்பட்டதுன்னா ஒரு லாக்டேஷன் கன்சல்டன்ட் இல்லைனா பிரெஸ்ட் ஃபீடிங் கிளினிக்கில் போய் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து பர்சனலைஸ்டாக உங்களுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்து சஜஸ்ட் பண்ண முடியும். இப்போது நம்ம ஷவுட் அவுட் டைம் பார்க்கலாம். ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மற்ற ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோவுக்கு அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை.